லைவ் வீடியோ, அதாவது யூடியூப் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ இருக்கும். அந்த லைவ் வீடியோ ஒரே வீடியோ திரும்பி 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 வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட சேனலில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டிங்கன்னா இன்னும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறல அதனால். கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும். அதாவது உங்களோட பேர், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், அப்புறம் இப்போ என்ன ஜிமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதோட ஐடி, அப்புறமேலே கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் ஒன்று போகும். அந்த கன்ஃபார்ம் மெசேஜை வெரிஃபிகேஷனுக்காக அதை வெரிஃபிகேஷன் கொடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக இதோட டேஷ்போர்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் உங்களோட ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்தீங்களா அதோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 பார் இருக்கும். அந்த 3 பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் பில்லிங் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது பில்லிங் அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ கட்டணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ மந்த்லி ஒரு ஸ்லாட், அதாவது ஸ்லாட் 1 2 மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எங்கேப்போம். நான் டேஸ் கணக்கில் வச்சுக்கிறேன். 2 டேஸ் ஒன் ஸ்லாட், ஒரே ஸ்லாட்டு. என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து எல்லாமே கொடுத்து நான் பண்ணிக்கிறேன். ஆர்டர் கன்ஃபார்ம் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஜிபே இல்லைன்னா கூகுள் பே அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அதில் உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அதை கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணிடுங்க. பே பண்ண அப்புறமேல அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்ன்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடும். சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் இப்படி தான் வரும். இது இப்படி வந்தவொடனே நான் தலையிலே ஃபோன் திருப்பிக்கிட்டு சப்மிட் அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்லாட் அப்படின்ட்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்லாட்டு அப்படின்ட்டு இருக்குது. அதில் அப் ஆன் எல்லாமே இருக்குது. நம்ம அந்த நியூ ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே ஸ்லாட் நேம் அப்படின்னு கேட்குது. நம்மளோட ஸ்லாட் நேம் என்னமோ அது கொடுத்துக்கலாம். சும்மா ஏதோ ஒன்று கொடுத்து விடுவோம். அதாவது நியூ வீடியோ, நியூ ட்ரெண்டிங், நியூ ட்ரையல். ஓகே, நியூ ட்ரையல்னு கொடுத்து 24/7 வீடியோ அப்படின்னு கொடுப்போம். இங்கே ஒரு இடத்துல கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கீ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட வாய்ஸ் ஸ்டுடியோக்குள்ளே போகணும். வாய்ஸ் ஸ்டுடியோக்குள்ளே போகணும். அதாவது இதேமாதிரி குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு studio.youtube.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் எதுன்னு சூஸ் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதாவது உங்களோட வீடியோ லைவ் போடுறது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா லோட் ஆகட்டும். அங்கே மேலே எடிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அது மாதிரி எதாவது செட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரைன் என்று போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் மேலே தண்ணிங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கீழே வரணும். வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே அதே மாதிரி கீ அப்படின்ட்டு இருக்குது. அதில் ரீசெட் அப்புறம் காப்பி அப்படின்ட்டு இருக்குது. நம்ம அந்த காப்பின்றதை கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் அகெயின் அதே ஆப்புக்குள்ளே போகலாம். அதாவது அதே வெப்சைட்டுக்குள்ளே இதில் போய்ட்டு அந்த காப்பி பண்ணது இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கேட்கும். அதில் யூடியூப், ஃபேஸ்புக் 2 இருக்கும். நம்ம யூடியூப் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம்னால யூடியூப் மட்டும் கொடுப்போம். யூடியூப் கொடுத்துட்டு இங்கே ஆட் வீடியோ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஆட் வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். எந்த வீடியோ நம்ம அப்லோடு பண்ணுறோமோ அதோட வீடியோ இங்கே அப்லோடு பண்ணணும். அப்போ தான் அடிக்கடிக்கு அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் செலக்ட் ஃபைல்ஸ்னு கொடுத்து உள்ளே போய் எந்த வீடியோ நம்ம அப்லோடு பண்ணுறோமோ அந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணலாம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன்.
வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல் என்று வந்துச்சு. அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெளிவாக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களும் புதுசாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க யூடியூப், அதில் எப்படி லைவ் போடுறது இந்த மாதிரி அடிக்கடி வர மாதிரி அப்படின்ட்டு. இப்போது ஆல்ரெடி நான் கொடுத்தது செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் வரணும். இல்லை அப்படின்னா 3 டாட்டை கொடுத்துட்டு லைவ் ஸ்லாட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நேம் எல்லாமே வந்துடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது மேலேன்ற பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. அதாவது அப்படியே மேலே பார்த்து செலக்ட் பண்ணி விட்டுடுங்க. கீழே ஆட் வீடியோன்னு இருக்கும். வேறு ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி கூட அது பண்ணிக்கலாம். அதனால தான் ஆட் வீடியோ, அதாவது ரெண்டுமே வர்ற மாதிரி. இங்கே ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே சப்மிட் அப்படின்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் வந்துடும். சப்மிட் வந்துச்சு. மறுபடியும் அடிக்கடி நான் கொடுத்தனால அதுக்கு மேலே யாருன்றது, ஆனால் சப்மிட் ஆயிடுச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்டே ஆன் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த இடத்துலன்னு காட்டுற பார்த்துங்க. இப்போ இதில் பார்த்து வாய்ஸ் ஸ்டுடியோக்குள்ளே போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் பச்சை கலர் வந்திருக்கும், உங்களோட வீடியோ வந்துருச்சு அப்படின்ட்டு. கீழே மேலேயும் டைமிங் ஓடுது. கீழே பார்த்தீங்கன்னா 0 வியூஸ்ன்ட்டு வந்திருக்கு. இதே மாதிரி தான் யூடியூப்பில் உங்களோட வீடியோவை அப்லோடு பண்ணுறது லைவில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். 88 ரூபா போட்டிருக்கிறேன்.